வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 118வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 118வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இந்த சவுண்டு ஊன்னு சத்தம் கேட்குது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏமாற்றத்தை எதிர்கொள்ளுவது எப்படி, ஏமாற்றங்களை எதிர்கொள்ளுவது எப்படி, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது இந்த ஏமாற்றத்தை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, எங்க போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் ரொம்ப ஏமாற்றுகிற ஒரு உலகமாக மாற்றப்படுகிறது. எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயுமே வஞ்சனை, அவர்களுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து மக்களை வாங்குறவர்களை, இல்லைன்னா தனக்கு கஸ்டமராக இருக்கிறவர்களை கூட ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம தான் வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் வாழ்ந்தா போதும், இதுக்காக யார் பிரச்சனை அனுபவிச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏமாற்றம் பாருங்க, சில நேரத்தில் ஒரு 5 ரூபாய் ஏமாந்துட்டோம், ஒரு 2 ரூபாய் ஏமாந்துட்டோம், அது நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரிகிறது இல்லை. சரி பரவாயில்ல, போனா போகுது, தொலைஞ்சா தொலையுது, 5 ரூபாய் தானே போச்சு, 1000 ரூபாய் தானே போச்சு, சரி விட்டுரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்கள் சிலரை கொஞ்சம் கூட கடந்து போக விடாம அந்த இடத்திலே அவர்களே அழிச்சிருது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஏமாற்றத்தினால ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் ஏமாந்துட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு இன்னும் நான் வெளியே வர முடியல, என்னுடைய குடும்பத்தில் நான் ஏமாற்றப்பட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்முடைய ஏமாற்றங்களிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய ஏமாற்றங்களில் கர்த்தர் பாடங்களை கற்பித்து கொடுத்து உங்களுடைய ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் கரையேறுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே 2 பேருடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அனுமதித்த ஏமாற்றம் அவங்கள சூசைட் வரைக்கும், அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம இந்த பின்னாடி இருக்கிற 2 ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணுங்கப்பா. இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட் வச்சுங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமானதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. வாசிக்கலாம். அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் நம்ம வாசிப்போம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். முதலாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காகவும் குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும்
இரத்த நிலம் எனப்படுகிறது. நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். 3வது வசனத்தில் வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவருடைய 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீடர்களிலே ஒருவன் தான் யார் அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியோத். அப்போ இந்த யூதாஸ் காரியோத்திற்கு இவ்வளோ பெரிய பலவீனம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால், பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால். எப்பொழுதுமே பண பொறுப்பிலே இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல தன்னுடைய கையில காசை பார்த்த உடனே, பணத்தை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பணத்தின் மேல ரொம்ப மோகம் வந்துருச்சு, அந்த பணத்தின் மேல ரொம்ப இஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணம் தேவைதான், பணம் அவசியமானது தான். ஆனால் உங்களுடைய மனசை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, சிலரெல்லாம் சில பணத்தை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே அதில் விழுந்துருது. ஐயோ பணம், ஐயோ பணம், ஐயோ காசு அப்படின்னு சொல்லி அதன் மேலேயே வந்து நிறைய பேருக்கு கருத்தாகவே இருக்கிறாங்க, அதன் மேலேயே யோசனையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்பொழுதுமே பணத்தை தலைக்கு மேலே நீங்கள் வைக்கவே கூடாது, அது தலைக்கு மேலே இருக்கவே கூடாது. பணம் நமக்கு அவசியம்தான், ஆனால் அதே நேரத்தில் என்னை ஆளுகை செய்கிறதற்கு விடமாட்டேன் என்கிற ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த இடத்துல யூதாஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து இவனுடைய மனசுல வந்து இந்த 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டதற்கு காரணம் ஆண்டவரை கொல்லுகிறதற்காக அல்ல, அவ்வளவுதான் பிடிச்சு கொடுக்கலாம், இவர் கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக அல்ல. இவன் வந்து தனக்கு பணத்தை வந்து சம்பாதிக்கிறதற்காக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுகிறதற்கு நினைச்சான். அவ்வளவுதான், நமக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தா போதும், இல்லைன்னா காட்டி கொடுத்தா போதும், நமக்கு வந்து வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். சிலர் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனையில அகப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் நமக்கு ரொம்ப பெருசா கிடைக்கும். அவ்வளோதான், 1000 ரூபாய் கொடுத்தா போதும் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க சிக்கிறாதீங்க. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், 10 ரூபாய் நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படாம கொடுத்து, ஞானம் இல்லாம கொடுத்து, அதுல வருகிற 1000 ரூபாய் நமக்கு நிற்காது, அது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இந்த மாதிரி பணத்தின் மேல் வைத்திருக்கிற மோகத்தினால தங்களுடைய பணம் எனக்கு நிறைய கிடைக்கும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு நினைச்சு விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அதுல ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியம். இப்போ இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான், அவங்களிடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். இல்லை, எனக்கு இந்த காசு வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க, என்னை தப்பா சொல்லி கைட் பண்ணிட்டீங்க. உடனே அவங்க வந்து ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது உன் பாடு, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே ஏமாற்றம் தாங்க முடியாமல் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொன்று செத்தான். அப்போ ஏமாற்றம் உங்களை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க கேட்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் எந்த இடத்திலும் ஏமாறாமல் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருகிற கர்த்தர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
தேவன் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், இதுவரையிலும் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக ஞானத்தை உங்களுக்கு தந்து ஒருவருக்கு முன்பாகவும் ஏமாறாதபடி, இனி ஏமாறாதபடி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியருடைய கைகள் தாவீதின் மேல் விழுவதற்காக சவுல் என்னப்பட்டவன் எப்படியாவது ஏமாத்தி பெலிஸ்தியருடைய கையில இவனை சிக்க வைக்கலான்னு நினைச்சு, எப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், நான் இந்த பதவியை உனக்கு தர்றேன், நீ போய் அந்த இடத்துல போயிட்டு போரிட்டு வான்னு அனுப்பி விடுறான். ஆனா சவுலுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் போய் நிற்கும் போது பெலிஸ்தியர் இவனை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா மனுஷனுடைய கைக்கும் கர்த்தர் காப்பாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புவாராக. நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை சவுலுடைய தந்திரங்களையும் கர்த்தர் முறித்து போடுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய பிள்ளைகள் சிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய தந்திரங்களையும் கர்த்தர் அதமாக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏமாந்து போனவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் தான் பாஸ்டர், அது நம்பி ஏமாந்துட்டேன், அன்பு செலுத்தி நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ்வளோதான், அதிலிருந்து எனக்கு யார் மேலேயும் ஒரு பிடிப்பே வரமாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் சுயமாக வாழவே முடியல, நான் பேசாமல் செத்துட்டுமா, நான் பேசாமல் இந்த உலகத்தை விட்டே போகலாமா, நான் லாயக்கே இல்லாத பர்சன், இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை உடைந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களை யாருடைய கையிலையும் ஏமாறாதபடி, உங்கள் பிள்ளைகளுடைய உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏமாறாதபடி உங்களை காக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி பலத்த சத்தமாய் அப்பாவிடத்துல கேளுங்க, அந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. முழு பலத்தோட கேளுங்க, தகப்பனே, இனி நானோ என்னுடைய பிள்ளைகளையோ யார் முன்னாடி, இது ஒரு நல்ல ஜெபம், இந்த ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த மோசமான உலகம், இந்த வஞ்சிக்கிற உலகம், எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே ஏமாற்றாங்கன்னு தெரிஞ்சா உடனே எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, எனக்கு உடனே கற்று கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களை பார்க்கும் போது எனக்கு அந்த விசேஷித்த ஞானம் என்னிடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஏசப்பா, யாருடைய கையிலே நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏமாறவே கூடாது. பாருங்க, சிம்சோன் என்கிற மகா பெரிய ராட்சதன், மகா பெரிய ராட்சதன், அந்த நாட்களில் பெலிஸ்தியருடைய ஆட்கள் தான் இவ்வளோ பெரிய பலசாலிகளா இருப்பார்கள். பெலிஸ்தியர் வம்சத்தில் கோலியாத் இருந்தது போல நிறைய பேருடைய கட்டில்கள் அந்த நாட்களில் இருந்துச்சு. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய கட்டில்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கட்டில்கள் பார்த்தீங்கன்னா 15 அடி 16 அடி இருக்குமாமா, அவ்வளோ நீளமாய், அப்போ அவ்வளோ உயரமான ராட்சத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் இந்த யூதர்களுடைய இதில் சொல்லுகிற ஒரு மகா பெரிய ராட்சதன் யார் அப்படின்னா சிம்சோன். சிம்சோன் நின்னாலே எல்லாருக்கும் அவ்வளோ பயமா இருக்கும், அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனால் பாருங்க, ஒரு லேடி அவனை ஏமாத்தி தன்னுடைய மடியில படுக்க வச்சு அவனுடைய முடியெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப திரும்ப அவனிடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல இவன் பொய் சொல்லி எத்தனையோ டைம் ஏமாத்த பார்க்கிறான். ஆனா அவளுடைய வார்த்தையினால் அவன் சிக்குண்டு வருத்தப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாவற்றையும் அவன் சொல்லிட்டான். பாருங்களேன், சங்கீதம் 144 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாயே பேசும் வாயும்
கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஆமேன். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அந்த 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 லேடியினுடைய கையில மாட்டி தன்னுடைய பலனை, சத்துவத்தை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் எப்படி நின்னா அப்படின்னு சொன்னா, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு நபராக இருந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஆணா இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும், ஒருவேளை நீங்க மறைக்கலாம், எத்தனையோ பேருக்கு மறைக்கலாம் உங்களுடைய கள்ளத்தனமான சில காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிறிய காரியங்கள். கணவனுக்கு மறைச்சு, மனைவிக்கு மறைச்சு, யாரோ ஒருத்தர் மேலே நீங்கள் பற்றுதலாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம். அவங்க உங்களை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கலாம். தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு பணம் செலவு பண்ணாமல் அவங்களுக்காக பணம் செலவு பண்ணுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய உழைப்பை பாதி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவர்களை விட்டு வெளியே வராத பட்சத்திலே உங்கள் குடும்பம் திரும்ப கட்டப்படாது. மகளே, நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். மகனே, நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். நீ சீக்கிரம் திரும்பி வருவாயானால் உன்னை மறுபடியும் கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க திரும்பி வராத பட்சத்திலே ஏமாறுகிறவருடைய முடிவு அது வித்தியாசமான முடிவுக்கு போய்விடும். அப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, என்னை ஏமாற்றுகிறவருடைய கைக்கு என்னை என்ன பண்ணுங்கன்னா தப்பு வைப்பீராக. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான் ஜெபிக்கணும். அந்நியனுடைய கண்ணுக்கு என்னை மறைச்சிக்குங்க, துஷ்டனுடைய கண்ணுக்கு என்னை மறைச்சிக்குங்க. பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஆசை காமிச்சு ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே அவங்கள மனசை மாற்றி, பிள்ளைகளே, வாலிப தங்கச்சி தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. நீ ரெண்டே ரெண்டுல தான் ஏமாறுவ. ஒன்று, நீ நம்புறதுனால ஏமாறுவ. நம்பர் 2, ரெண்டாவது, நீ வச்சிருக்கிற அன்புனால ஏமாறுவ. ஒரு மனுஷன் 2 விதத்துல ஏமாற்றப்படுறான். ஒன்று, அளவு கடங்காத அன்பு சிலரை ஏமாத்தும். இல்லை அப்படின்னா அளவு கடங்காத நம்பிக்கை ஒரு மனுஷனை ஏமாத்தும். ஒரு மனுஷனிடத்துல மனுஷன் அன்பு வைக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்புறதுலே என்ன இருக்குன்னா லிமிட்டேஷன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டுமே, உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டுமே. எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சைத்தூர் ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏமாறவே மாட்டோம். நான் சாகிற வரைக்கும் யாரிடத்துலையும் நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. நம்ம சில நேரங்களில் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும், சில நேரத்தில் நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சில இடத்துல ஏமாந்து போயிடுவோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏமாற்றப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஏமாற்றத்தை கையாளணும். அந்த ஏமாற்றத்தை சரியா நீங்க கையாளலைன்னா அந்த ஏமாற்றம் உங்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா மரணம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். உங்களை தற்கொலைக்கு நேராக உங்களை வழிநடத்தும். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் முடிச்சு போயிடும். அதனால ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கு ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அது காரணம் இல்லாம, நோக்கம் இல்லாம ஆண்டவர் பேசவே மாட்டார். அவர் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்கும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை.
அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ரொம்ப ஏமாந்து போன ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்கை குறித்து பொதுவாக வேதத்தில் வாசிக்கும் போது இவன் யார் அப்படின்னு சொன்னா, இவன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப அமைதியான ஒரு புருஷன் தான் இந்த ஈசாக்கு. ஈசாக்கு வாயில்லாத பூச்சி, எதிர்த்து பேச தெரியாதவன், சத்தம் போட தெரியாதவன். பாருங்க, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவர் பலி செலுத்தணும்னு சொன்ன போது தன்னுடைய மகனாகிய ஈசாக்க கட்டைகளை எல்லாம் அடுக்கி அதன் மேல் அவர் என்ன பண்ணாரு, அவனை கட்டி படுக்க வச்சிட்டாரு. ஒரு வாலிப பையன். அந்த நாட்களில் ஈசாக்கு வாலிப பையன். ஆனா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வயசு அவருக்கு தாண்டிருச்சு. 100 வயதை தாண்டின ஒரு தகப்பனார், வாலிப வயதாய் இருக்கிற ஒரு மகன். அப்ப யார் இந்த இடத்துல ஜெயிப்பா? யார் இந்த இடத்துல மேற்கொள்ள முடியும்? இந்த இடத்துல அவுத்து விடுறீங்களா இல்லையா? என்ன நினைச்சீங்க? என்ன சும்மா இப்படி கொண்டு வரலாம்னு நினைச்சீங்களா? என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனா ஈசாக்கு வாய் திறவாத ஒரு பூச்சியை போல படுத்து கிடந்தான். தன்னுடைய தகப்பனார் கட்டைக்கு மேல வச்சு தன்னை கட்டுறாரு, கத்தியை எடுக்கிறார், கையில கத்தி எடுக்கிறாரு. தன்னுடைய தகப்பனார் கொல்ல போகிறார் அப்படின்னு அறிஞ்சு வச்சிருந்தான். ஆனா கூட தப்பிக்கிறதற்கு எந்த முயற்சியும் எடுக்காதவன் யார் அப்படின்னா ஈசாக்கு. ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு 100 வயசுல பிறந்ததுனால என்ன தெரியல, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஆனா இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஏசேக்கு அப்படின்ற ஒரு இடத்துல அவனுடைய துறவை ரொம்ப வாஞ்சையாய் தோண்டுகிறார். ஐயோ, எங்க அப்பா சம்பாதிச்சது, எங்க அப்பாவுடைய சொத்து இப்ப என் கையில கிடைச்சிருக்குது. ரொம்ப கற்பனையோட பெரிய காரியத்தை யோசிச்சு அந்த துறவை தோண்டும் போது அந்த ஊர்காரங்கெல்லாம் அவனை ஏமாத்துறாங்க. இல்ல, இது உன்னுடையது இல்லை, நீ எப்படி இதை உன்னுடையதுன்னு சொல்லுவ? எழுதி வச்சிருந்தா உன்னுடையது ஆகுமா? அப்போ தன்னுடைய தகப்பனார் உண்டாக்கின தன்னுடைய நல்ல சொத்து, தன்னுடைய சொத்தை இவன் இப்ப ஏமாந்து விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. சோ 2வது இடத்துல போறான். அங்க போய் வாஞ்சியோட கூட சரி பரவாயில்ல, அந்த இடத்த தான் தரல, இது எங்க அப்பாவுடையதான், இந்த இடத்த அவங்க ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல துறவை தோண்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கேயும் அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணி இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுவதற்கு எத்தனம் பண்ணினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு இன்னொரு துறவை தோண்டி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் அங்கே அவனுக்கு இடம் உண்டாக்கினார். ஆமென். இந்த ஏமாற்றத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, சிலர் ஏமாந்த உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி இதுக்கு மேல நான் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு மேல எந்த காரியத்தை செய்வதற்குள்ள வசதிகள் எதுவும் இல்லை, நான் இந்த இடத்துல ஏமாத்திட்டேன், இல்ல என் சொந்தம் என்னை ஏமாத்திருச்சு, இல்ல என்னுடைய அண்ணன் தம்பி என்னை ஏமாத்துச்சு, இல்ல அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா வருவாங்க, நான் நல்லா வரமாட்டேன், எனக்கு கொடுக்கல. இப்படிப்பட்ட நினைவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை எத்தனை விசை அவர்கள் உங்களை ஏமாற்றினாலும் அவர்கள் ஏமாற்றினதை விட 10 மடங்கு அதிகமாய் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஏமாந்த பணத்தை பல மடங்கு திரும்பி தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விட்ட பணத்தை திரும்பி தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கொடுப்பாரே, ஆனால் கர்த்தர் சித்னாவிலே இழந்தது, ஆமென், ஏசேக்கிலே இழந்ததை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு ரகபோத்திலே தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்னை இப்படி ஏமாத்திட்டானே, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய அப்பா கொடுத்ததை ஏமாத்திட்டான், எங்க அம்மா கொடுத்ததை ஏமாத்திட்டான், நான் சம்பாதிச்சதை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ மனம் தளராதே, நீ தொடர்ந்து முன்னேறு, நீ தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பி, நீ தொடர்ந்து காலடி எடுத்து வை. ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீ ஏமாந்ததை பல மடங்கு உனக்கு திரும்ப தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி
முழு பலத்தோட கரங்களை தட்டி, இயேசுவே இப்பொழுது கரங்களை தட்டும் போதே என் பிள்ளை ஏமாந்த அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கட்டும், ஏமாந்த அந்த பணம் திரும்ப கிடைக்கட்டும். கர்த்தர் இனி ஆசீர்வதிக்கிற இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிற கர்த்தர் நல்லவர். இதுவரையிலும் ஏமாந்தது போகட்டும், இதுவரையிலும் ஏமாந்தது போகட்டும். இன்னைக்கு முதல் எனக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அந்த இடத்துல ஏதோ கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஏதோ உங்களை அவர்களை ஏமாற்றினார்கள். ஆனா கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் நிச்சயமாய் திறக்காமல் இருக்கவே மாட்டார். என்னுடைய ஏமாற்றம் என்னுடைய முடிவல்ல, என்னுடைய ஏமாற்றம் என்னுடைய முடிவல்ல. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஏமாற்றங்கள் உங்களுக்கு முடிவு அல்ல. சொல்லுங்க, ஏமாற்றங்கள் உங்களுக்கு முடிவு அல்ல. ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய கடைசி நஷ்டம் அல்ல. உங்களை மறுபடியும் தொடர்ந்து தூக்கி எடுப்பதற்கு என்னுடைய தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்பிக்கை துரோகங்களை மாற்றுகிற தேவன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை நம்பி நம்பி ஏமாற்றினவர்களை கர்த்தர் சொல்றார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கிருபையாய் நடத்துவேன். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு பேசலாம், என் பிள்ளை ஏமாந்து போயிடுச்சு. பாருங்க, சில கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி தங்கச்சி 2 பேரையும் சந்தித்தேன். அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவளுக்கு 23 வயசு, 22 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 23 வயசில் அந்த பிள்ளை என்கிட்ட வந்து நின்று அவள் சொல்கிறா, பாஸ்டர் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பையன் கூடவே நிற்கிறான். அந்த பையன் நான் கேட்குறேன், என்னப்பா இந்த பாப்பா இப்படி சொல்கிறாளே என்னன்னு கேட்டா, ஆமாம் பிரதர், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன அப்படின்னா 24 மணி நேரமும் தன்னுடைய செல்ஃபோனில் கேமே விளையாடிட்டு இருக்கிறான். கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஒரு புருஷன், ஒரு கல்யாணம் பண்ணின பையன் ஒரு மனைவிக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது இல்லை, ஒரு மனைவிட்ட ஒரு அன்பான வார்த்தையை பேசுறது இல்லை, ஒரு மனைவியை வெளியே கூட்டிட்டு போகல, ஒரு மனைவிக்கு எந்த காரியத்தையும் செய்யாம எப்போ பார்த்தாலும் எதுல இருக்கிறான் அப்படின்னா கேம்லயே உட்கார்ந்து இருக்கிறான். எப்பா எதுக்குப்பா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. இல்லை, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் அப்போவே சொன்னேன், அவங்க வற்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்ட, நீ என்ன சிஸ்டர் பண்ணீங்க, உங்கள் பையன் இவ்வளோ மோசமாக இருக்கான்ல, நல்ல பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்படி கெடுத்துடலாமா அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடாவது அவன் திருந்திடுவான்னு நினச்சேன் பாஸ்டர், திருந்திடுவான்னு நினச்சேன். பாருங்க, அவன் திருந்தவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் என்ன ஃபாதர் தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏற்கனவே அவள்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் கேம் விளையாடுவேன்னு நான் சொன்னேன். நான் நிறைய பேசி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக நான் இது பண்ணவே இல்லையே, நான் வற்புறுத்தி தான் கல்யாணம், எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டேனே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதில் எந்த உணர்வும் இல்லை, எந்த ஈடுபாடும் இல்லை. இந்த புள்ள அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே குமுறி 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 அழுறாங்க. பாஸ்டர், எங்கள் அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, என் ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, எவ்வளோ லட்சம் கடன் வாங்கினார் தெரியுமா, அவருடைய எத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு தெரியுமா, இவ்வளவு லட்சம் பண்ணி இவ்வளவு கடன் பட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் இன்னைக்கு என் கணவனார் கேம் விளையாடுறேன்னு நான் போய் நின்னா என் அப்பா என்ன பாஸ்டர் பண்ணுவார், நாங்கள் எல்லாருமே தூக்கில் தொங்கிட வேண்டியதான். அந்த 23 வயசில் அந்த பிள்ளை ஒரு தப்பும் பண்ணாமல் அந்த பிள்ளை அவ்வளோ ஏமாந்து நிற்கிறத பார்த்து அவ்வளோ வருத்தமாயிருச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது, ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தை தூக்கி எடுப்பார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீ ஏமாறல்ல, நீ ஏமாறவே நினைச்சதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் திரும்ப உனக்கு கொண்டு வருவார் அப்படின்னு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி நான் அனுப்பி வச்சேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், என் மகனை கொண்டு போய் வச்சு ஏமாத்திட்டாங்க, என் மகளை கொண்டு போய் வச்சு ஏமாத்திட்டாங்க, என் கணவனார் அப்படியே ஏமாத்திட்டாங்க, எங்கள் குடும்பமே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது, நாங்கள் எழும்பவே மாட்டோம் போல தெரியுது. எத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு, எத்தனை வருஷத்தினுடைய காரியங்கள், ஐயோ என்ன நினைக்கவே முடியல பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்தே போகாதே மகளே, நீ சோர்ந்தே போகாதே மகனே, ஏசே
மேசேக்கில் உன்னை ஏமாத்தலாம், சித்தனாவில் உன்னை ஏமாத்தலாம். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு ரகபோத்தை தந்து உன்னுடைய ஏமாற்றங்களுக்கு ஈடு கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஏமாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கிற ஒரு கர்த்தர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு, எனக்கு சகிக்கக்கூடிய பலன் தாரும், எனக்கு தாங்கக்கூடிய பலன் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய ஏமாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல.